நல்லவராகவே இருந்தார். உண்ண உணவும் உடுக்க உடையும் உறங்க உறைவிடமும் கொடுத்து நம்மை காப்பாற்றினார். எல்லா சுகத்தோடும் பலத்தோடும் காத்து கொண்டார். ஆபத்து விபத்து நேரங்களிலே நமக்கு துணையாயிருந்தார். ஆமா, தீங்கொன்றும் நேரிடாதபடி கர்த்தர் காப்பாற்றினார். அல்லேலூயா. இன்னும் காப்பாற்றுவார். புதிய மாதத்திலும் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு நம்மோடு கூட இருக்கும். அவர் நம்மை வழி நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கலாம். 138 சங்கீதம். அனைவரும் சேர்ந்து ஒரு முறை வாசிப்போம். சாம்ஸ் 138, 138 சங்கீதம். முதலாவது அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 138. உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உம்முடைய கிருபையின் பழுத்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆமீன். 8 வசனத்தை எல்லாம் சேர்ந்து ஒரு முறை வாசிக்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. 138 சங்கீதம் மறுபடியும் தாவீதின் ஒரு அற்புதமான சங்கீதம். அவனுக்கு ஏற்படுகிற கஷ்ட நாட்களில் அவன் ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். கஷ்ட நேரத்தில் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. தாவீது நம்ம அனைவருக்கும் ஒரு வழிகாட்டியாய், ஒரு முன்னோடியாய் இருக்கிறார். எதுக்குன்னா, எல்லா நேரத்திலும் கர்த்தரையே நாம் சார்ந்து வாழ வேண்டும் என்பதற்கு தாவீது ஒரு முன் உதாரணம். சிறிய காரியமோ பெரிய காரியமோ, சிறிய தேவையோ பெரிய தேவையோ, சிறிய பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ, அவனே தீர்வு காண முயற்சிக்கவில்லை. எல்லா வேளைகளிலும் கர்த்தரையே சார்ந்து கொண்டிருந்தார். In all circumstances, எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரையே சார்ந்து கொண்டிருந்தான். சவுலால் துரத்தப்பட்ட போது கர்த்தரையே சார்ந்து கொண்டிருந்தான். யோவாப் தாவீதுக்கு சொல்லாமல் கொலைகளை செய்த போது கர்த்தரையே சார்ந்து கொண்டான். அது ஒரு பெரிய அரசியல். யோவாப் படைத்தலைவன். அவன் கொலை செய்துட்டு பழிய தாவீது மேல போட்டுட்டான்.
தாவீதின் குடும்பத்துக்கும் சவுலின் குடும்பத்துக்கும் பெரும் பகையை ஏற்படுத்திட்டான். அந்த நாட்களில் தாவீது கர்த்தரையே சார்ந்து கொண்டிருந்தான். தாவீதின் குமாரனாகி அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாய் வந்தபோது கர்த்தரையே சார்ந்து கொண்டிருந்தான். தாவீதனுடைய ஒரு மகன் அவனுடைய மகளை கெடுத்த போது அப்ப கூட அவன் கர்த்தரையே சார்ந்து கொண்டிருந்தான். ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளைக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்த போது கர்த்தரையே சார்ந்து கொண்டு எல்லா சூழ்நிலையில் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை, அரசாங்கத்தில் ஏற்பட்ட பிரச்சனை, ராஜாங்கத்தில் ஏற்பட்ட பிரச்சனை என்று எதை எடுத்துக்கொண்டாலும் எல்லா பிரச்சனைகளிலும் அவன் கர்த்தரையே சார்ந்து கொண்டிருந்தான். இதுவே நமக்கு ஒரு பெரிய பாடம். எல்லா நேரத்திலும், நல்ல நேரத்திலும், நமக்கு காரியங்கள் விரோதமாய் இருக்கிற நேரத்திலும் நாம் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தரையே சார்ந்து கொண்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான வார்த்தை இதுதான். எல்லாவற்றிலும் நான் அவரையே சார்ந்திருக்கேன். சரி, இந்த பின்னணியோடு கூட 138ஆம் சங்கீதத்தை நாம தியானிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஆறுதலான வார்த்தைகளை இந்த பகுதியிலே வைத்திருக்கிறார். முதல் வசனத்தை வாசிக்கலாம். தாவீது சொல்லுகிறான், உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை. நிறைய பேருடைய வாழ்க்கை இந்த முதல் வாக்கியத்தின்படி இருப்பதில்லை. நிறைய பேர் முழு இருதயத்தோட துதிப்பதில்லை. கோயிலுக்கு போறது ஒரு கடமையான்னு நினைக்கிறாங்க. ஒரு கடமை. பாஸ்டர் கேட்பாரு, பைபிள் அம்மாங்க கேட்பாங்க, ஏன் சர்ச்சுக்கு வரலன்னு பாஸ்டர் அம்மா கேட்பாங்க. இந்த காரணத்துக்காக சர்ச்சுக்கு வரவங்க இருக்கிறாங்க. ஆனா முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடுகிறவர்களுடைய வாழ்க்கை வித்தியாசமானது. அது டிஃப்ரெண்ட் லைஃப். அது முழுக்க முழுக்க மாறுபட்ட ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு பயம் இல்லை. அந்த வாழ்க்கையில என்ன நடந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு துணையாயிருப்பார். கர்த்தர் அவர்களுக்கு ஆதரவாயிருப்பார். அல்லேலூயா. தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணும். அப்படின்னா நிறைய பேரு நிறைய தெய்வங்களை வணங்குவார்கள். நானும் அவர்களுக்கு முன்பதாக உம்மை என்ன பண்ணுவேன்? அடுத்து உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தம் உம்முடைய உண்மையின் நிமித்தம் உமது நாமத்தை துதிப்பேன். பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நாம் கையெடுக்க வேண்டும். அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதெல்லாம் ஆலயம் திறந்து இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கு இல்ல, உன்னை படைத்த உன் ஆண்டவரை, உன் தகப்பனை சந்திப்பதற்காக, உன் தகப்பனை சந்திப்பதற்காக. அவரு என்ன பண்ணார் தெரியுமா? தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆதியிலே அந்த வார்த்தை அப்ப அந்த வார்த்தை யாரு? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவாகிய தேவன் ஒருவருக்கே ஏற்ற மகிமையாக இருந்தது. யார் இவரு சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தமது குமாரனை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த குமாரன் எப்படி தெரியுமா? நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை
தைரியப்படுத்தினீர். ஃபர்ஸ்ட் எப்போ? 6 மாசம் கழிச்சா? ஒரு 3 மாசம் கழிச்சா? எப்போ? நான் கூப்பிட்ட அன்றே, நான் என்னைக்கு ஆண்டவரை கூப்பிட்டனோ அன்னைக்கே எனக்கு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். நான் கலங்கி போயிருந்தேன், நான் பலவீனப்பட்டு போயிருந்தேன், விபத்துக்குள்ளாயிருந்தேன், நோய்வாய்ப்பட்டிருந்தேன், கஷ்டத்தில் இருந்தேன். நான் கூப்பிட்ட அன்றே கர்த்தர் எனக்கு மறு உத்தரவு அருளி தந்து என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை அடுத்து, கர்த்தாவே பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை கர்த்தரின் மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை, பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாம் கர்த்தருடைய வழியை பாடுவார்கள். வரப்போது அந்த நாள் ஆண்டவருடைய 2வது வருது. 6ஆம் வசனத்துல எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறார். அல்லேலூயா. இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை. கர்த்தர் உயர்ந்தவர். 3 விஷயங்களை நான் அந்த ஒரே வசனத்தில் பார்க்க முடியும். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? உயர்ந்தவர். அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையானவனை நோக்கி பார்க்கிறார். யார் தாழ்மையாய் நடந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் மீது அவருடைய கவனம் எப்போதும் இருக்கும். ஆண்டவர் எப்பொழுதும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். நான் தான்ற பெருமை உள்ளவர்களை நீ அங்கே இருப்பா, அது அந்த டைம் பிளாக், அந்த 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 ரேஷன் ஆபீஸ் கிட்ட இருந்துரு. எங்க இருந்துரு? ரேஷன் ஆபீஸ் கிட்ட அங்க இருந்துரு. ஹென்ரிஸ் ஃபைலேஜ் கிட்ட இருந்துரு. கிட்ட வந்துடாதப்பா. நீ யாரு? மேட்டிமையான. உனக்கும் எனக்கும் ஒத்துக்காது. மேட்டிமையானவனை தூரத்தில் இருந்து அறிகிறார். ஆண்டவருக்கு நீ பக்கமா இருக்கணுமா தூரமா இருக்கணுமா? சொல்லுங்க. பக்கமா இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? தூரமா இருக்கணும்னா? சரி, கொஞ்சம் மாத்தி யோசிக்கலாமா? நீ தாழ்மையா இருந்தா எங்க இருக்கிற? ஆண்டவருக்கு. மேட்டிமையா இருந்தா உனக்கே தெரிந்து. எவ்வளோ பெருமையாக்குறியோ அவ்வளோ தூரம். ரொம்ப பெருமையா இருந்தா வேலூர் தூரம். இன்னும் ரொம்ப பெருமையா இருந்தா சென்னை தூரம். அங்கேருன்னுடுவாரு. தாழ்மையா இருந்தால் உனக்கும் அவருக்கும் காற்று புகாத இடைவெளி. அப்படின்னா உனக்கு அருகில், உன்னை அணைத்தவராய், உன் பக்கத்திலேயே அவர் இருப்பார். ஹல்லேலூயா. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்கள் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை. தாழ்மையா இருந்தா என்ன ஆகும் பத்தியா? தாழ்மையா இருந்தா என்ன ஆகும் பத்தீங்களா? நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்கள் கோபத்துக்கு விரோதமா என்ன நீ என்ன பண்ணுவீர்? கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். இவ்வளவும் தாழ்மையானவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். கடைசி வசனத்தை வாசித்து நிறைவு செய்யலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ. இவ்வளவு நேரம் கேட்ட இந்த வார்த்தைகளை கொண்டு வந்து இந்த 8ஆம் வசனத்தோடு தொடர்புபடுத்தலாம். நான் தாழ்மையுள்ளவனாய் இருந்தால் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையோட இந்த மாசத்துல பிரவேசிக்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் எனக்காக
யாவையும் செய்து முடிப்பார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது இருப்பீரார். ஆண்டவரே, போனா போட்டோன்னு விட்டுறாதீங்க. உடைய கரத்தின் கிரியை நான், என்னை போனா போட்டோன்னு விட்டுறாதீங்க. மாறாக என்னை சேர்த்து கொள்ளும், என்னை பிடித்து கொள்ளும், என்னை அணைத்து கொள்ளும். ஆண்டவரே, கர்த்தர் எனக்காக யாவையும். உண்மையா இது ரொம்ப எல்லாருக்கும் இஷ்டமான ஒரு வசனம். பாட்டெல்லாம் பாடி இருக்கிறோம். ஆனா அந்த பின்னணியோடு அதை புரிந்து கொள்ளும் போது, யார் தாழ்மையாய் இருக்கிறானோ அவனுக்காக கர்த்தர் யாவற்றையும். எல்லாருக்கும் இல்ல இந்த வார்த்தை, எல்லாருக்கும் இல்ல. யாருக்கு? தாழ்மையாய் இருக்கிறவனுக்கு யாவற்றையும் கர்த்தர் அவருடைய கிருபை, அவருடைய கரத்தின் கிரியையை நெகிழ விட மாட்டார், நெகிழ விட மாட்டார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எனக்காக